Thursday ஈவினிங் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் வச்சு கிரேவி பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு வந்து பசஞ்சு வச்சுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பர்லேயே கட் பண்ணிட்டேன். இந்த சாப்பரோட லிங்க் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் கிரேவிக்கு கடாயில் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், 2 கிராம்பு, பட்டை போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கட் பண்ண தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் ஒரு பரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கிற காளான் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 5-6 முந்திரியை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காளான் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் விட்டு வந்ததும் அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ராஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி. சூப்பராக இருந்தது. கடைசியாக சப்பாத்தியும் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு.